அல்லேலூயா. சந்தோஷத்தோட வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான். நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் மறைபொருளை வெளிப்படுத்தி தாரும். அடிய நாவில் சுயமான வார்த்தை வரக்கூடாது, அடிய நாவை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் கவனமா கேளுங்க. கனம் பெற்ற மாமனிதர்கள். இன்னைக்குள்ள செய்திக்குள்ள தலைப்பு கனம் பெற்ற மாமனிதர்கள் என்ற தலைப்பிலே தேவ வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் கனம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் அரசியலில் கனம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். விஞ்ஞானத்தில் கனம் பெற்றவர் இருக்கிறார்கள். நீதித்துறையில் கனம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அதைவிட விசுவாசிகளாகிய உங்களில் அநேகர் கனம் பெற்று இருக்கிறீர்கள். இன்னைக்கு 5 பேரை உங்களுக்கு கனம் பெற்றவர்களை வேதாகமத்திலே அறிமுகப்படுத்தி, நீங்களும் கனம் பெற்றவர்கள் என்ற பட்டியலிலே தேவன் உங்களை கொண்டு போவார் என்பதை ஆழமாக சொல்லி உங்களை ஜெபத்தோடு உங்கள் கூடாரங்களுக்கு அனுப்ப ஜெபத்தோடு நிற்கிறேன். நமக்கு கொஞ்சம் ஏதாவது காரியத்தில் கொஞ்சம் டேலண்ட் வந்துட்டுனா, கொஞ்சம் புத்தி கிடைச்சுன்னா நம்ம பெரிய ஆளாகும், யாரையும் மதிக்க மாட்டோம். வேதத்தில் ஞானிகளில் ஞானியான சலோமோனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். எங்க ஒரு மனிதனுக்கு அகந்தை வருகிறதோ, நான் சொல்லல, இந்த பைபிள் சொல்லுது, ஆட்டோமேட்டிக்லி அவனுக்கு தாழ்வு வந்துவிடும். ஆனால் வேதம் சொல்கிறது, மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான். அலெக்சாண்டர் இஸ் தி கிரேட் என்று அறியப்படுகிற ஒரு பெரிய மாமனிதன், அநேக ராஜ்யங்களை கீழடக்கி வாழ்ந்த மனிதன். அவர் ஒரு வியாதிப்பட்டு விட்டார். அவருக்கு பணம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, அங்கீகாரம் இருக்கிறது, கனம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. அன்னைக்குள்ள காலத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அனுபவம் படைத்த மருத்துவர்கள் எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு மருத்துவம் பார்த்தாங்க. அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த மருந்து மாத்திரை ஒன்றும் செயல்படலை, தான் மரிக்க போகிறேன் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். தன்னுடைய முக்கியஸ்தரோடு சில காரியங்கள் மனம் விட்டு பேசினார். நான் மரித்து போவேன், என் மரண அடக்க இந்த இறுதி ஊர்வலத்தில் எனக்கு முன்பாக என்ன வைத்தியம் பார்த்தாங்களா, அவங்கள முன்ன அனுப்பணும். வைத்தியத்தினால ஒன்றும் இல்லைங்கிறத உலகம் அறியணும். எனக்கு ரொம்ப பொன்னும் வெள்ளியும் செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது, என் டெட் பாடி கொண்டு போக சொல்ல முன்ன இதெல்லாம் போட்டுருவோம். நம்ம ஊர்ல பூவை வீசிட்டு போவாங்க. எல்லாருடைய சவப்பட்டி அடைச்சிருக்கும், ஏன் சவப்பட்டிய அடைக்க கூடாது? என் 2 கையை வெளியில இப்படி பிடிக்கணும், இப்படி வெளியில வச்சிடணும். அலெக்சாண்டர் இஸ் தி கிரேட் பூமியில ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, பூமியில ஒன்னும் கொண்டு போல, வெறுமையா வந்தேன், வெறுமையா போவே.
இந்த காலையில் 10 பணம் வந்தா நம்ம யாரையும் மதிக்க மாட்டோம். கொஞ்சம் பேச தெரிஞ்சா யாரையும் பேச விட மாட்டோம். இந்த காலையிலே பைபிள் சொல்லுது, மனத்தாழ்மை உள்ளவனை கனம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்பதை இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். 2 வசனத்தை உங்களுக்கு கீவேடா சொல்லி 5 வேற உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம், ரொம்ப பிரசங்கம் நான் அதில் பண்ணியிருக்கிறேன். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 91ஆம் சங்கீதத்தை எழுதின எழுத்தாளனை குறித்து வேத பண்டிதர்களுக்குள்ள 2 கருத்து இருக்கு. நம்பர் 1 ஒரு கருத்து என்னன்னா, இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது என்று ஒரு கூட்டம் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. ஆனா வேறொரு வேத கூட்ட பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, இதை மோசே தான் எழுதினார் என்று. ஆனா நான் இந்த சங்கீதத்தை 1 முதல் அது கடைசி வரை படிச்சு நான் ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தேன், இந்த சங்கீதத்தை மோசே தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். இடையனாயிருந்த தாவீதை, அப்படிப்பட்ட ஒரு இடையனாயிருந்த இந்த மோசேயை ஆண்டவர் உன்னத நிலையில் கொண்டு வந்தார். தாவீதுக்கும் ஆபத்து ஏற்பட்டது. யாரை வச்சு? சவுலை வச்சு. ஆனால் இந்த மோசேக்கும் ஆபத்து வந்தது. பார்வோனை வைத்து ஆபத்து வந்தது. ஆனால் இவர்கள் இருவரும் தப்புவிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு காலையிலே உங்களை கனம் பெற்ற ஒரு மனிதனாக, கனம் பெற்ற ஒரு தேவ பிள்ளையாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை கனவு காணுகிறார். அதற்கு தகுதி உள்ளவனாய், அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் இந்த காலையிலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு இந்த சங்கீதக்காரனுடைய ஒரு ஜெபம் எனக்கும் உங்களுக்கும் தேவை. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை கனம் பண்ணுவேன். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, நம்மை கனம் பண்ணுகிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நம்மை கனம் பண்ணுகிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இந்த காலையிலே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை கனம் பண்ணுகிறவர். கனம் பண்ணணும்னா ஒன்று, கீழே அவர் சமூகத்தில் தாழ்ந்திருந்து கொடுக்க வேண்டும். ஒரு வசனத்தை கூட சொல்லி நான் இந்த 5 பேரை உங்களுக்கு சப்மிட் பண்ண போறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கரங்களை தட்டி இந்த வசனத்தை எல்லாரும் கொஞ்சம் உள்வாங்கணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால், இங்க எல்லாரையும் பார்த்து சொல்ல, நீங்க ஒரு பாய் விரிச்சு ஒட்டர் அடிச்சா கர்த்தருக்கு நீங்க இந்த சபையில் ஒரு ஊழியம் செய்கிறீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு பணிகளும் கர்த்தருக்கு யார் செய்கிறார்களோ அந்த வேலைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று அதனுடைய பொருள். நான் எங்கே இருக்கிறேனோ
பாஸ்டர்மார் மாத்திரம் இல்ல, இந்த ஸ்டேஜில் நின்று பிரசங்கிற மாத்திரம் இல்ல, எவன் ஒருவன் கர்த்தருக்கு பணிவிடை வேலை செய்கிற, இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பேர் நீங்க ஊழியம் செய்திருக்கிறீங்க, முன்ன நின்று பாடுனீங்க, அது ஒரு ஊழியம். மண்டாட்டு ஜெபம் நடத்துறீங்க, அது ஒரு ஊழியம். சங்கீதம் வாசித்தீர்கள், அது ஒரு ஊழியம். ஜெபித்தீர்கள், அது ஒரு ஊழியம். அந்த ஊழியம் கர்த்தருக்கு செய்ய சொல்ல அந்த ஊழியக்காரன் கூட கர்த்தர் இருக்கிறாராம். அங்கே என் ஊழியக்காரனையும் என் கூட இருத்துவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். எனக்கு நல்லா தெரியும், நான் ஊழியம் தான் செய்கிறேன், இந்த பணியெல்லாம் செய்யணும்னு எனக்கு கட்டாயம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஃபெய்த் ஆகும். ஒருவேளை என் காலத்துக்கு பின்பு இந்த ஊழியத்தின் எல்லை 1000 மடங்கு விரிவாக்கும் படும் பொழுது, இப்போ இருக்கிற இந்த ஊழியத்தினுடைய ஒவ்வொரு இடங்களிலும் என்னுடைய கரம் பட்டிருக்கிறதையும், எனக்குள்ள தந்த கிருபையுள்ள பலத்தை இந்த இடத்திற்கு கர்த்தருக்காக சமர்ப்பித்திருக்கிறேன் என்று ப்ரௌடாக சொல்வதற்கு எனக்கு முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வேதம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் உங்களை கனம் பண்ணுவார். வாசிக்க போகிறோம். 5 பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 1, கனம் பெற்ற மாமனிதர்களில் முதல் நபர் தாவீது. பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. தாவீது கனம் பெற்றவன், உங்களையும் கனம் பெற செய்வார். ஏன் இந்த பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் எல்லாரை பார்க்கிலும் தாவீது சவுலை ஒரு நல்ல டாப் லெவல்ல புத்திமானாக கண்டு அவனை ஒரு பெரிய கனம் பெற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் மாற்றினார் தெரியுமா? சவுலுக்கு தெரியாது இவன் ஒரு ஆராதனை வீரன் என்பதை. எதிரிகளை ஈஸியாக வீழ்த்தக்கூடியவன் என்று சவுலுக்கு தெரியாது. பெலிஸ்தேரில் மல்லனான கோலியாத்து சவால் விட்டு கொண்டிருக்கும் பொழுது சவுலுடைய ராஜபாரத்தில் நல்ல ஆஸ்திகளை பயன்படுத்தப்பட்ட ராணுவ வீரர்கள் இருந்தார்கள். ராணுவ உடை, ராணுவ கவசங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் பெலிஸ்திய மல்லனை பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சகோதரர்களை விசாரிக்க சென்ற தாவீது ராஜா கிட்ட வாளண்டிரா போய் சொல்லுற, ராஜாவே, நான் ஒரு நாள் கரடியை கொண்டிருக்கேன் என் சொந்த கையினால். அல்லேலூயா. ஒரு நாள் வேற என்னத்தை கொண்டிருக்கேன்? சிங்கத்தை கொண்டிருக்கேன். இந்த பெலிஸ்திய மல்லனான கோலியாத்து மாத்திரம் அவர் கீழே இருந்து மேலே வர பார்த்துட்டு, சரி ஒன்று டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம்னு ராணுவ வீரனுடைய எல்லா ஆடைகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் லெஃப்ட் ரைட் அடிச்சு பார்த்தான், ஐயா எனக்கு இது செல்லுபடியாகாது. தாவீது ராஜா கிட்ட சொன்னான், என்கிட்ட கூழாங்கல் இருக்கு, இந்த கல் பயன்பெறும். அப்படி கர்த்தருடைய கிருபையினால ஒரு கூழாங்கல்லால கோலியாத்தை வீழ்த்தினான். கவனமா கேளுங்க. இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு ஜனத்தோடு தத்ரூபமாய் தெளிவாய் பேசி வருகிறார். சவுலுக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு. பெலிஸ்தீனுடைய எல்லாருடைய பிரபுக்களை பார்க்கிலும் அல்லது
அதாவது சவுலுடைய எல்லா பிரபுக்களை பார்க்கிலும் ரொம்ப புத்தி உள்ள, ரொம்ப அறிவுள்ள ஒரு கனம் பெற்ற ஒருவன் இருக்கிறான். அவனை பல நேரத்திலே கொல்வதற்காக சவுல் திட்டமிட்டது உண்மை. அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று பிளான் பண்ணது உண்மை. ஆனா அவன் வாயிலிருந்து வருது பாருங்க, பிரபுக்கள் எல்லாரை பார்க்கிலும், சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்ற ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் யார்? அவன் தாவீது. கர்த்தர் சொன்னாரு, தாவீது தப்பு பண்ணது உண்மை, தாவீது தேவ சமூகத்தை விட்டு ஓடி போனது உண்மை. ஆனால் தாவீதை போல சரணடைந்து திரும்பி வருகிற அனுபவம் என்பது வேறொருவனுக்கும் இல்லை. அவனை பார்த்து முகாமுகமாய் சொல்கிறார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் சொல்றாரு, ஏ தாவீதினுடைய வரிசையில உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் கனம் பெற்றவனாய் மாற்ற நான் விரும்புகிறேன். ஆமென். விரும்புகிறேன். நிபந்தனை தாவீதை போல ஆராதனை, தாவீதை போல ஒப்புரவாதல், தாவீதை போல கர்த்தர் சமூகத்தில் கீழ்ப்படுகிற அனுபவத்தை உங்களில் உங்க பிள்ளைகளில் எதிர்பார்க்கிறார். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. சபையே, உங்க பிள்ளைகள் பேர், உங்க பேர், உங்க கணவன் பேர், உங்க மனைவியின் பேர், உங்க பேர பிள்ளைகளுடைய பேரு கனம் பெறணுமா வேண்டாமா? கேள்வி. கனம் பெறணும்னு சொன்னா தாழ்மைப்பட வேண்டும். என்ன படணும்? பைபிள் தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிற ஆண்டவர். இன்னைக்கு காலையில் நம்பர் 1, நம்ம தாவீதை போல கனம் பெற வேண்டாமா? ஆமென் சொல்லுங்க. நாம் தாவீதை போல கனம் பெற வேண்டும். இந்த காலை வேளையில சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு, இந்த காலை வேளையில இந்த பைபிள் சொல்லுது, இந்த வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, உங்க போதகரை மட்டும் இல்ல, உங்களை எல்லாரையும் கனம் பெற்ற மனிதனாக மாற்றுவார். உங்களை கனம் பெற்றவனாக மாற்றுவார். உங்களை கனம் பெற்றவனாக மாற்றுவார். நீங்கள் கனத்துக்குரியவனாக மாற்றப்படுவீர்கள் என்று இந்த பைபிள் சொல்லுது. ஆனா நிபந்தனை, தாவீதை போல திரும்பி வர வேண்டும். தாவீது தப்பு பண்ணது உண்மை. தாவீது தேவனுக்கு பிரியமல்லாத காரியத்தை செய்தது உண்மை. பட்சபாலை அடைவதற்கு அவன் செய்த திட்டங்கள், தீர்மானங்கள், அவளுடைய கணவனை கொல்வதற்கு முயற்சி பண்ணது எல்லாம் உண்மை, உண்மை, உண்மை. ஆனால் 51ஆம் சங்கீதத்தை அவன் எழுதும் பொழுது சொல்கிறான், எங்க அம்மா என்ன கற்பம் தெரிச்சது எப்படி தெரியுமா? பாவத்தில். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், மாமிச இச்சையில் உருவாக்கப்பட்டவர்கள் நாம். ஆனா உங்களை பரிசுத்தத்தில் கொண்டு வருவதற்கு ஒருவர் கல்வாரியிலே கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி என்னை உங்களை மீட்டு பரிசுத்த ஜாதியாக இதுக்குள்ள உட்கார வச்சிருக்கிற ஒரு அல்லேலூயா. ஆமென். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எல்லாரை பார்க்கிலும் மிகவும் கனம் பெற்றவன் தாவீது. அந்த இடத்துல சொல்லணும், எல்லாரை விட கனம் பெற்றவனாய் என்ன மாற்ற போறார்? ஆமென் சொல்லுங்க. உங்களை மாற்ற போகிறாரு. விசுவாசிங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, 2 நாளாகமங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞனின் பிராணனையும் நீடித்த ஆயுஷையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும்
நீ கேட்டபடினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களை ஆகிலும் உனக்கு பின் இருந்த ராஜாக்களை ஆகிலும் ஐஸ்வர்யத்தை, சம்பத்தையும், கனத்தையும் உனக்கு கரங்களை தட்டி கொஞ்சம் உள்வாங்க வேண்டும். 2 கனம் பெற்ற மாமனிதன் சலோமோன் என்கிற கிங் அண்ட் கிங். இப்போ எல்லாரையும் உங்களை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தேவை, என்ன உங்களுக்கு இப்போ தேவை இருக்கிறது உங்களுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய பட்டியலை இடுவீர்கள். இது எனக்கும் பொருந்தும். சலமோனோட ஆண்டவர் கேட்டாரு, நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன். யங் ஸ்டேஜ்ல ஒரு ராஜாவான ஒரு கிங் ஆக்கும் இந்த சலமோன். அவன் சொல்லுதான் தேவனை நோக்கி, இந்த விருப்பம் எனக்கு அப்பாவை போல அரசாளணும்னு ஆசை இருக்கு. எனக்கு சம்பத்து வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், கனமும் வேண்டாம், பகைஞனுடைய பிராணனும் வேண்டாம், நீடி ஆயுசு வேண்டாம். நான் இந்த ஜனத்தை அரசாள்வதற்கு ஞானமும் விவேகமும் அவன் கேட்டான். ஞானமும் விவேகமும் அவனுக்கு தந்தருளி அல்லாமல் உனக்கு முன்னாக இருந்த ராஜாக்களையும் உனக்கு பின்னாக இருந்த ராஜாக்களிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தருவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு பிராமிஸ் பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, உங்களுக்குள்ள விருப்பம் என்ன? பெரிய வீடு கட்டணுமா? கட்டுவீங்க. உங்க பிள்ளைகள் உன்னத ஸ்தானத்தில் வருவாங்களா? வருவாங்க. ஆனா நீங்க சலமோனை போல மாற வேண்டும். ஆண்டவரே, ஒரு நாள் தொடங்க சொல்ல என் கூட வேலை பார்க்குற ஆசிரியர்கிட்ட நான் என்ன பேசணும்? என் கூட மாங்காய் சுமந்து வருகிறவங்கிட்ட நான் என்ன பேசணும்? என் கூட களை எடுக்கிறவங்கிட்ட நான் எப்படி பேசணும்? நான் டிரைவிங் பண்ண சொல்ல என் கூட பக்கத்து சீட்டில் இருக்கவங்கிட்ட நான் என்ன பேசணும்? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் எப்படிப்பா பேசணும்? என் கணவன்கிட்ட, என் மனைவி கிட்ட, என் பிள்ளை கிட்ட, என் பெற்றோர்கிட்ட, என் விசுவாசி கிட்ட, என் உடன்பிறப்பு கிட்ட, என் கூட இனத்தானோடு, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நான் எப்படி பேசணும்? ஆண்டவரே சொல்லித்தாங்க. வான்மலர் என்ற ஒரு நிகழ்ச்சி இந்த டிவியில் ஒளிபரப்பப்படும். அதில் ஒரு பக்தன் எழுதின ஒரு பாடல், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குகிறது, நடக்க சொல்லி தாரும், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. அது உலக அளவில் பெரிய அளவில் ரீச் ஆன ஒரு பாடல். அந்த பாடல் அவ்வளவு அநேகரை ஈர்த்த பாடல். இன்னைக்கு நம்ம என்னதெல்லாம் டிமாண்ட் வைக்கும் தெரியுமா ஆண்டவர்கிட்ட? கிறிஸ்துமஸ் வர்றதுக்கு முன்ன பட்டு சேலை டிமாண்ட் பண்ணிருந்தோம் தெரியுமா? என்னென்ன டிமாண்ட் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் பெரிய டிமாண்டு, எப்படிப்பா நான் பேசணும், எப்படிப்பா நடக்கணும், எனக்கு ஞானத்தின் ஆவியை தாரும். கர்த்தர் அடிச்சு சொல்லுதாரு பாருங்க, நீ இப்போ இருந்த ராஜாக்களை பார்க்கிலும் இனி வரப்போகிற ராஜாக்களை பார்க்கிலும் ஒன்ன மாதிரி ஒரு எக்ஸலண்ட் சூப்பர் கிங் இனி உருவாக போறதே இல்லை 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 என்று கர்த்தர் சொன்னாரு. அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்தது மாத்திரமல்ல, அவனை கனம் பண்ணினார். உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். இந்த ஆண்டவர் சொல்லுங்க, ஒன்னு நான் கனம் பண்ணுவேன். நீ ஒரு நாள் அட்ரஸ் இல்லாம இல்லவனா இருந்தா,
உன் பேரு கேட்ட இந்த ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க, உன்னை அட்ரஸ் உள்ளவனாக மாற்றுவேன். அல்லேலூயா. இந்த காலையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் சபை மக்கள் எல்லா நிலைகளிலும் வளர்கிறார்கள். என் சபையினுடைய மக்கள் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். செங்கோட்டை கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடராஜன் டியூஷன்ல படிச்ச ஒரு மாணவி டாப் மோஸ்ட், இந்த பக்கத்து வீட்டில் பிள்ளை எடுக்கணும்னு சொன்னா தேவன் ஒருவனை கனம் பண்ணுகிறார். அவனை அழகு பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். மறக்க கூடாது. இந்த காலையில் எவ்வளவு சந்தோஷம். ஒரு தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கார்த்திகா இன்னைக்கு டாப் லெவல்ல வந்திருக்கிறான்னு சொன்னா நம்ம சபைக்கு ஒரு பெருமை. அல்லேலூயா. இந்த சத்தம் அடிக்கடி இந்த வீட்டுக்கு தொனிக்கிறது. எல்லா வீட்டுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். அதனால் சபையை பார்த்து இன்னைக்கு கத்த சொல்லாரு, நான் சலமோனை போல உன்னை கனம் பண்ண விரும்புகிறேன். சாதாரணம் அல்ல, சலமோனை போல நான் உன்னை ஹானர் பண்ண விரும்புகிறேன். நான் ஹானர் பண்ணியிருப்பேன். விசுவாசிக்கிறவன் எல்லாமாகும். இந்த புதிய கல்வியாண்டில் 10th நம்ம சர்ச்சில் இனி போறவங்க யாரா இருக்கீங்களா? ரிஷியா. +2 போறவ பெனிட்டா இருக்கிறா. இவங்க 2 பேர்ட்டையும் இன்னைக்கு வீட்டில் போய் சொல்லிடுங்க, காலையில் 5 மணிக்கு எந்திக்கணும். காலையில் 5 மணிக்கு எந்திக்கணும். நீ மெரிட்ல மார்க் எடுத்தனா ஃப்ளெக்ஸ் அடிக்கக்கூடிய முழு செலவு ராஜன் பாஸ்டோடி செலவு. வேமனில் சொன்னேன், இங்கேயும் சொல்லுகிறேன். ஆதலால் சபை விசுவாசி எல்லா நிலைகளிலும் கனம் பெற்றிருக்க கர்த்தர் விரும்புகிறார். 4வது 1 நாளாகமங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். 1 நாளாகமம் 4:9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் அவனை துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் இந்த பிள்ளைக்கு விஷம் கொடுத்து கொன்னரலாமா? பிள்ளைய பாயசம் கொடுத்து கொன்னல. ஒரு கீழ்ப்படிதலே இல்லை. ஏன் இவனை பெற்றேன் என்று அழுது கொண்டு இருக்கும் பொழுது யாபேசுக்குள்ள அம்மா இவனை எப்படி பெற்றாளா? துக்கத்தோடு பெற்றுக்கொண்டாள் என்று. அவனுக்கு என்ன பேரு? யாபேஸ் என்ற வார்த்தைக்கு துக்க முகம் என்று பெயர். ஒரு காலத்தில் உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ரொம்ப தலைவேதனையா மாறினீங்களா? பேடனா மாறினீங்களா? இன்னைக்கு கத்த சொல்லாரு, யாபேஸ் கூட பிறந்த சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் யாபேசை கனம் பண்ணினார். இன்னைக்கு என்னையும் கனம் பண்ணுவார். ஆதலால் சபையை பார்த்து கத்த சொல்கிறாரு, யாபேஸ் கூட பிறந்த எல்லா சகோதரரை பார்க்கிலும் கர்த்தர் அவனை கனம் பெற்றவனாய் மாறினார். இன்னைக்கு உங்க சகோதரிமார்கிட்ட சகோதரமார்ட்ட உங்களுக்கு அங்கீகாரம் இல்லையா? இன்னைக்கு காலையில் சொல்றாரு, ஒரு அங்கீகாரத்தை நான் தருவேன் உனக்கு. நான் என்ன செய்வேன்? கனத்தை தருவேன். ஆனா நீ துக்கமுகமாக இருந்து அழுது 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 கண்ணீர் வடிக்கிறத கர்த்தர் விரும்பல. யாபேஸ் தன் சகோதரரை எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் அவனை ஆண்டவர் உயர்த்தினார். உங்க ஊர்ல, உங்க தெருவில், உங்க வீட்டில், உங்க கூட பிறந்தவங்கள, உங்க உறவுகளில் எல்லாரை காட்டிலும் உங்களை கனம் பெற்றவனாய் சிறந்திருக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் என் அப்பா. கரங்களை தட்டி எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். எசேயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷனையும் உன் ஜீவனுக்கு ஈடாக கரங்களை தட்டி. 43:1 வசிச்சிருங்க பார்ப்போம். 43:1.
இப்பொழுதும் யாக்கோபை. போதும் 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 போதும். இப்பொழுதும் யாக்கோபை. இப்போ இது யாரை பார்த்து யார் சொல்லுதார்னா, யாக்கோபை பார்த்து கர்த்தர் உரைக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், வாய் திறந்து சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால். சகோதரிமாரே, சகோதரமாரே, நல்லா உள்வாங்கிக்காங்க. உங்க கணவனுக்கு தெரியாம உன் வீட்டுக்கு ஒரு ஆண் நண்பன் வரக்கூடாது. உன் மனைவிக்கு தெரியாம ஒரு பெண் தோழி உன் வீட்டுக்கு வரக்கூடாது. என் பார்வைக்கு நீ யாரு? அருமையானவன். எல்லாரும் கைப்பிடி சொல்லணும். கர்த்தர் பார்வைக்கு நான் யாரு? அருமையானவன். நல்ல உள்வாங்கிக்காங்க. நீ என் பார்வைக்கு அருமையானவன். இது எங்க மென்ஷன் பண்ணுதாரு தெரியுமா? ஆதியாகமம் 32 உங்களை கொண்டு போறேன். எத்தனை ஏமாற்றுக்காரன் சகோதரனை ஆறுதல் படுத்துவதற்கு முன்னமே வேலைக்காரங்களை கொண்டு எருத விட்டான், ஆடையும் மாடையும் விட்டான். அவன் சொல்ல, உன்னை விட நான் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறேன். மனைவிமார்களை, தன் பிள்ளைகளை எல்லாரையும் அக்கறை கடத்தி, எந்த 6 பேரு? ஆற்றங்கரையிலே தனித்து நின்று சொல்கிறான், நான் உம்மை விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் உம்மை. பாட்டெல்லாம் சூப்பர், ஆனா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு காலையில நீ என் பார்வைக்கு நான் போகணும்னு நினைச்சிட்டு நீ என்ன விடல. பொழுது விடிய போகுது, பொழுது விடிய போகுது, நீ என்ன விடு. நோ, நெவர், விடமாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய நான் விடமாட்டேன். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், சின்ன பிள்ளை முதல் பெரியவங்க வர, நீ என் பார்வைக்கு அருமையானவன். இது யாக்கோப மாத்திரம் அல்ல, இந்த சத்தத்தை கவனிக்கிற ஒவ்வொருவர் மேலும் கத்த சொல்ல, நீ கனம் பெற்றவன், நீ கனம் பெற்றிருக்க. நானும் உன்னை சிநேகித்தேன். கர்த்தர் ஒருவனை நேசித்தாராம். இன்னைக்கு ஆண்டு கேட்கிற, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரா? என்ன அவர் நேசிக்கிறாரா? நேசிக்கிறான்னு நீ தகுதி உள்ளவனா இருக்கணும். அவர் பார்வைக்கு அருமையானவனா இருக்கணும். நீ பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, சண்டையை மூட்டி விடக்கூடாது, ஒருவனுக்கு எடுக்க கூடாது. அவன் என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றான், நானும் அவனை நேசித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக, எனதுக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் உனக்கு கொடுப்பேன். இன்னைக்கு காலையில் உங்க கூட, உங்களோட கஷ்டத்தில், உங்களுடைய நஷ்டத்தில், உங்கள் துக்கத்தில், உங்களுடைய சந்தோஷத்தில் உங்களுக்கு தோள் கொடுக்க 10 மனிதன் உங்களுக்கு இருக்காரா? ஒரு கூட்ட ஜாதி உங்கள்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு கத்த சொல்றாரு, அவனை நான் அந்த ஆற்றங்கரையில் கண்டுபிடிச்சேன். அந்த ஆற்றங்கரையில் அவன் என்னை விடாமல் பிடிச்சதுனால அவன் என் பார்வைக்கு அருமையானவனாய் மாறினான். இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்தவன பக்கத்து வீட்டு தானே ஓடுதோம், சொந்தக்காரங்கிட்ட தானே ஃபோன் அடிச்சு சொல்லுவோம். ஒரு முழங்கால் படி போட்டு பக்கத்தில் இந்த முழங்கால் படி இந்த திருச்சபையில் சொல்லுவோம். அழணும்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு? கதறணும்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு? ஒரு நாள் வேலை வேண்டாயா, இந்த தேவாலயத்தை பூட்டிக்குள்ள இதுக்குள்ள ஆண்டவ பாத்துல காத்து கிடப்பேன்னு சொல்லி எத்தனை பேருக்கு உணர்வு வந்துச்சு? அவன் என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றான். நம்ம இங்க ரொம்ப பேர் அப்படி ஜெபம் பண்ணது கேட்கல. கேரளாவில் யாரு ஜெபம் பண்ணாலும் അബ്രഹാമിൻ്റെ ദൈവവും ഇസ്ഹാക്കിൻ്റെ ദൈവവും യാക്കോബിൻ്റെ ദൈവമായ ദൈവമേ, ഞങ്ങളുടെ പൂർവ്വപിതാക്കന്മാരുടെ ദൈവമേ, ഞങ്ങളുടെ ദൈവമേ. ஏன் யாக்கோப மென்ஷன் பண்ணது தெரியுமா? ஏன் யாக்கோப எடுத்து சொல்லுது தெரியுமா? யாக்கோபு நமக்கு ஒரு திருஷ்டாந்தமும் மாதிரியான மனுஷன்.
அவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவன், கனம் பெற்றவன். இனி இதுவரை நீங்க ஜெபம் படிச்சு இது இப்படி ஜெபம் பண்ணீங்க. இந்த காலையிலே கர்த்தர் சொல்ல, நான் அவனை கனம் பெற்றவனாக மாற்ற விரும்புகிறேன். ஆனால் நம்ம ஜெபம் ஆண்டவரே அற்ப தூசியும் பாவியும் ஆகிய பாவியை ஒன்று அங்கே ஏற்றலை. தூசி இங்கே வேண்டாம், தூசி வேண்டாம். புழுதி, நான் புழுதி வேண்டாம். நீ கர்த்தருக்குள் கனம் பெற்றிருக்கிறாய். சர்ச்சுக்கு வருகிற விசுவாசிக்கிட்ட குவாலிட்டி இருக்கணும், குவான்டிட்டி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். இந்த காலையிலே நான் உனக்கு மனுஷனை தருவேன், ஜாதியை உனக்கு தருவேன். ஆனால் நிபந்தனை, நீ என் பார்வைக்கு யாரா இருக்கணும்? கனம் பெற்றவனாய் அருமையா இருக்கணும். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. எல்லாம் இப்படி டெம்பர் பிடிச்சிருக்கீங்க. உங்களை தான் ஆண்டவர் சொல்லுதாரு, கனம் பெற்று இருக்கிறாய். அல்லேலூயா. கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. அல்லேலூயா. இங்க எந்த கண்டிஷன் எல்லாம் கிடையாது. இப்படிதான் இருக்கணும் சொல்லி வாத்தியாரு எல்லாம் கிடையாது. ஃப்ரீக்வன்சியா, ஃப்ரீடமா கர்த்தரை ஆராதிப்பது. ஒரே வீட்டுக்கு பிள்ளைகளாக நம்ம ஒரு ராஜா வீட்டு பிள்ளை. அல்லேலூயா. அந்த ஒரு ஃபீல் இதுக்குள்ள வந்தோடனே வந்துடணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் கடைசியாக 5:34. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:34. அப்பொழுது சகல ஜனங்களிலும், டீச்சர் வாசிங்க, கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே சொல்லி. போதும். இந்த கமாலியம் அடிக்கடி வார்த்தை பயன்படுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த கமாலியன் யாரு தெரியுமா? நியாய பிரமாணத்தினுடைய சிற்பி. நியாய பிரமாணத்தை அவ்வளவு வள்ளிக்கு புள்ளிக்கு தெரியாம நல்ல கற்றுத்தெரிந்த யூனிவர்சிட்டி ஆகும் கமாலியன். கமாலியன் யூனிவர்சிட்டியில தான் சவுல் என்கிற பவுல் நியாய பிரமாணத்தை கற்றுத் தேர்ந்தவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோதரம். கமாலியனுடைய யூனிவர்சிட்டி. அவன் ஒரு நியாய சாஸ்திரி. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இத அவனுக்கு தண்ணிப்பட்ட பாடு. அவன் ஒரு புத்தகத்தை இந்த தோராவை எடுக்கவே வேண்டாம், தோராவை எடுக்கவே வேண்டாம். இந்த தோராவை அப்படி கடகடன்னு மனப்பாடம் அடிப்பான். அவன் பாதத்திலிருந்து ஒருவன் கற்றுக்கொண்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, அப்பொழுது சகல ஜனங்களை பார்க்கிலும், ஆமென் சொல்லுங்க, கனம் பெற்ற. என்னது? நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த சர்ச்சில் ஒரு மைக்கு பிடிச்சுன்னா உன்னை கனம் பண்ணவனாக மாற்றிடுவார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே. இந்த சர்ச்சில் வந்து நின்று ஒரு பாட்டு பாடினா போதும், முடிஞ்சு நீ கனம் பெற்றாய். சாட்சியம் மாற்றினா அதை விட கனம் பெற்றாய். அதை விட உண்மையா மாறினா அதை விட கனம். கமாலியன் சொல்லுங்க, கனம் பெற்றவன். கமாலியனுடைய வரிசையில் என்னையும் ஒரு கனம் பெற்ற மனிதனாக கர்த்தர் மாற்றுவார். அப்பொழுது சகல ஜனங்களை பார்க்கிலும், நல்ல பாயிண்டை ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க, சகல ஜனங்களை பார்க்கிலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று வெளியே கொண்டு போக சொல்லி, வேதாகமம் ஊழியக்காரன் எப்படி வளர்ந்தாருன்னு சொல்லி இந்த பைபிளுடைய சரித்திரத்தை பார்க்க சொல்ல, இரத்தத்தில் புரண்டு வளர்ந்த ஒரு மார்க்கமாகும் இந்த மார்க்கம். பைபிளே இல்லாம ஆக்கணும்னு நினைச்சவன் வீட்டில் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவினுடைய பைபிள் பிரிண்ட் பண்ணத்தக்க விதத்தில் சரித்திரத்தை மாற்றின ஆண்டவர் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர். அலகாபாத் ஹைகோர்ட்
ஒரு காரியத்தை டிக்ளேர் பண்ணியிருக்கிறது. பைபிள் கொடுப்பது மதமாற்றம் அல்ல, அவர் புத்தியை மனிதனுக்கு விளக்கி கொடுக்கிற ஒரு மார்க்கம். அது மதமாற்றுகிற மார்க்கம் அல்ல என்பது ஹைதராபாத் கோர்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது. ஜட்ஜுக்கு வேண்டி 1000 கோடி நன்றி. ஆமை சொல்லுங்க. அந்த மனிதனுக்கு இது தெரியும், இது நல்லவன கெட்டவன நல்லவனாக்கும், தீவிரவாதியை சமாதானம் உள்ளவனாக மாற்றும், மோசம் போனுகிறவன விபச்சாரம் பண்ணுகிறவன கர்த்தர் மார்க்கத்திற்கு ஈர்த்து கொள்கிற மார்க்கம் இந்த மார்க்கம். இன்னைக்கு காலையில நான் உன்னை கமாலியனை போல மாற்ற விரும்புகிறேன். நீ கனம் பெற்றவனாய் மாறப்போகிறாய். நீ இவ்வளவு நாள் இருந்ததை விடவில்லை, உங்ககிட்ட ஆலோசனை கேட்க அநேகர் வரப்போறாங்க. உங்ககிட்ட ஜெபம் பண்ணி எண்ணெய் வாங்க பலரை ஆண்டவர் உங்க வீட்டுக்கு அனுப்ப போகிறாரு. ஒரு வீடு கட்டுவதற்கு ஆலோசனை கேட்கறதுக்கு உங்க வீட்டுக்கு சிலர் அனுப்ப போகிறாரு. ஒரு வண்டி வாங்குவதற்கு, ஒரு பிசினஸ் பண்ணுவதற்கு, ஒரு தொழில் வாங்குவதற்கு, ஒரு வயலை வாங்குவதற்கு உங்ககிட்ட ஆலோசனை கேட்க சிலரை கத்த கொண்டு வந்து உங்களை கனம் பண்ண போக விரும்புகிறார். ஆனால் நிபந்தனை, சகல ஜனங்களை பார்க்கிலும் யாபேஸ் கனம் பெற்றவனாய் மாற்றப்பட்டான். அப்போஸ்தலரை கொல்வதற்கு, அப்போஸ்தலரை கல்லறிவதற்கு முற்படுகிற இடத்துல ஒருவனை ஹானர் பண்ணி கத்த நிறுத்துகிறார். இன்னைக்கு காலையில் சபையே, நீங்களும் நானும் கொஞ்சம் இருக்கிற நிலையிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். நீ கனம் பெற்ற மாமனிதன் என்பதை மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு பகல்ல ஆண்டவர்கிட்ட நீங்க திரும்பி வரணும். ஆண்டவரே, தாவீதை போல ஒரு கனம் பெற்றவனாக இந்த பூமியில் என்னை மாற்றி நான் மரிக்கும் முன்பதாக அந்த கனத்தை உடையவனாக உங்க ராஜ்யத்துக்குள்ள போகணும். கர்த்தாவே, ஒரு சலமோனை போல, இந்த ராஜாவை போல புத்தி உள்ள ராஜாவும் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் கனம் பெற்ற ஒருவர் ராஜா தோன்றுவதில்லை, நீ தோன்ற போவதில்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் என்னை மாற்றும் ஆண்டவரே. யாபேஸ் ஒரு அம்மா வாங்க சொல்லுதா, நான் இவனை துக்க முகத்தோட, ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாபேசுனுடைய சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் அவனை கனம் பெற்றவனாக மாற்றினார். யாக்கோபு எத்தன்தான், ஏமாற்றுக்காரன் தான். ஆனால் அந்த ஆற்றங்கரையில் அவனுடைய செயலை பரலோகம் ஏற்றது. இவன் என் பார்வைக்கு அருமையானபடியால் இவனை நான் கனம் பெற செய்தேன். இன்னைக்கு காலையில் கமாலியன் யாரு? இன்னைக்கு பவுல் இந்த கப்பல் யாத்திரையில் மிஸ் ஆன நிருபவங்கள், சிறைச்சாலையில் இருந்த காலத்தில் மிஸ் ஆன நிருபவங்களை மைனஸ் பண்ணோம்னா 14 நிருபவத்தை எழுதுவதற்கு ஒரு கமாலியனுடைய பாதத்தில் இருந்த கமாலி யூனிவர்சிட்டியிலிருந்து படித்த இந்த நியாய பிரமாணம் ஒருவனை தேவனுக்கு மேன்பதாக உயர்த்தி காண்பிச்சு. காலையில் இருந்து ஜெபிக்கிற ஜெபம் நம்மகிட்ட இருக்கா? உபவாச ஜெபம் இருக்கிறதா? வேத வாசிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? மற்றவர்களுக்காக அழுகிற அழுகை நமக்கு இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம நேரம் எடுத்து அழுகிற அழுகை இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்டு, உன்னை நான் கனம் பெற்றவனாக அழகு பார்க்க விரும்புகிறேன். நிச்சயம் நீ கனம் பெற்றவனாகவே இருப்பாய். நீ ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பிலோமோனாக உன்னை மாற்றுவார் என்று மனமாற வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபெற்றீர். இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தை தொட்டது, அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது பிரிகிறோம்.
நேசக்கரை எங்களோடு இருக்கட்டும். துதி கன மகிமையாව எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரும் நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோட தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.